அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தி தேவனால் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள். இதை எந்த நோக்கத்தில் பார்க்க வேண்டும் என்றால், முள் ஒன்று நம் சரீரத்தில் தைக்குமானால் அது வேதனை ஏற்படுத்தும், அது பெரிய புண்ணாகி கூட விடும். ஆனால் நமக்கு பிரச்சனைகள் வரும். இந்த முள் இங்கு என்ன செய்கிறது என்று பார்த்தால், பவுலை பாவியாக விடாமல் தடுக்கிறது. அவனை மனமேட்டிமை அடைய விடாமல் அந்த முள் அதை தடுக்கிறது. அப்படியானால் அவனை அவனுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து காப்பாற்றி அவனை 2ஆம் வருகைக்கு இழுத்து செல்லுகிறது. இதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். இதை கிட்டத்தட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஒரு முள் உங்களுக்குள் இருக்குமானால் அந்த முள் உங்களை 2ஆம் வருகைக்கு நேர் வழி நடத்துமானால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். நாம் இந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த செய்தியை பார்க்க போகிறோம். தேவன் கொடுக்கப்பட்ட இந்த முள் மூலம் நமக்கு உதவி செய்கிறார். இது உங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னால், சவுலாக இருந்தபோது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியும் கொலை செய்தியும் கிறிஸ்துவிற்கு எதிராக செயல்பட்டு வந்தார் சவுல் என்ற பவுல். ஆனால் தமஸ்கு போகும் வழியில் இயேசு கிறிஸ்து சவுலுக்கு தரிசனமாகி அவனை பவுலாக மாற்றியது மட்டுமல்லாமல் தன் அப்போஸ்தலர்களில், அதாவது தன்னுடைய நற்செய்திகளை தான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அவைகளை எல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அவனை தனது அப்போஸ்தலராக மாற்றிக்கொண்டார். வேதங்கள், குறிப்பாக நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று கரைத்து குடித்தவர் இந்த சவுல் என்ற பவுல். கமாலியேல் என்ற ஒரு பெரிய சாஸ்திரியிடம் சீடராக இருந்து அவர் கல்வி கற்றவர். நீதி பிரமாணத்தில் மிகவும் கைதேர்ந்தவர், தேவனை பற்றிய அறிவுடையவர். இப்படிப்பட்ட ஒருவராக சவுல் இருந்ததினால் அவர் பவுலாக மாற்றி தனது ஊழியத்திற்காக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். அநேக செய்திகளை இவர் அது மட்டும் அநேக சபைகளை அவர் நிறுவியுள்ளார். உதாரணத்திற்கு என்ன சொல்லலாம்? எபேசு, கொரிந்து, கலத்தியா, ரோமாபுரியில் உள்ள சபை யார் நிறுவியது என்று எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. இப்படி அநேக சபைகளை நிறுவியவர் இந்த பவுல் என்பவர். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்ன செய்கிறது என்றால், அது என்னை மனமேட்டிமை அடைய விடாமல் தடுக்கிறது. ஒரு வகையில் நாம் பார்ப்போமானால் இவரை தேவன் ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து அவரை கொண்டு போய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவரை நியமித்துள்ளார். இந்த தனிப்பட்ட ஒரு மகிமை ஒருவேளை அவரை மனமேற்றுமை அடைய செய்திருக்கலாம். அவரை நான் தான் பெரியவன், மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை விடவும் நான் தான் பெரியவன். இது சவுல் எழுதியிருக்கக்கூடிய சில வார்த்தைகள் மூலம் நாமே அறிந்து கொள்ளலாம். இப்படி சவுல் செய்வானே ஆனால் அவன் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவன் எதற்காக அவரை தேர்ந்தெடுத்தாரோ அதற்கும் எதிராக செயல்பட போகிறான் என்பதை உணர்ந்து அந்த மனமேட்டிமை அவனுக்குள் வராமல் இருக்கும்படியாக அந்த ஒரு முள்ளை கொடுத்தார். இந்த முள் என்பது ஒரு முள்ளோ அது எதுவாக இருக்கலாம், அல்ல அவர் சொன்னபடி சாத்தானுடைய ஒரு ஆவியோ ஏதோ நமக்கு தெரியாது. ஆனால் அது அவனை மனமேட்டிமை அடைய விடாமல் தடை செய்யக்கூடிய ஒரு தடையாக இருக்கிறது. இந்த முள்ளை பற்றி இன்னும் அதிகமாக நாம்
பார்த்து கொண்டே போவோமானால் அது எங்கெங்கெல்லாம் உள்ள முள்ளுகளை எல்லாம் நமக்கு முன்னால் கொண்டு வந்து நடத்துகிறது. அதை இந்த முள்ளுடைய இந்த காரியத்தை இதோடு நிறுத்தி கொண்டு செய்தியை தொடரலாம். இந்த முள்படி தனக்கு கொடுக்கப்பட்டது எதனால் என்று பவுலே கொரிந்தியருக்கு சொல்லி இருப்பதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:6-7 வசனங்களை வாசிப்பீர்களே. ஆனால் சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. என்ன செய்கிறார்? அவர் அதிகமான மகிமை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதிகமான அறிவை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் நான் எல்லா காரியங்களையும் எளிதாகி பிரசங்கிக்கக்கூடிய திறமை இருக்கிறது என்று அப்படி இருப்பதினால் எனக்கு மனமேட்டிமை வந்துவிடக்கூடாது. என்றால் தேவனுக்கு முன்னால் மனமாட்டிமை அடைவது அது குற்றத்துக்குரியதாகும். அப்படி ஆகாமல் இருப்பதற்காக அவர் என் மேல் ஒரு முள்ளை வைத்தார். நான் அந்த முள் என்ன செய்கிறது? அப்படியே இருந்துட்டு எப்பப்போ அவன் மனமேட்டிமை அடைகிறானோ அல்லது தன்னை பற்றி தானே உயர்த்துகிறானோ அப்பொழுது அது அவனுக்கு ஒரு குத்துகிறது. அந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அது 7ஆம் வசனத்தில் என்ன சொல், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் இவையெல்லாம் அவனுக்கு ஸ்பெஷலாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதனால் வரக்கூடிய மேட்டுமையின் நிமித்தம் அவன் மனமேட்டுமை அடையாமல் இருப்பதற்கு அவனை குத்தும் சாத்தானுடைய ஒரு தூதனாக இருக்கிறது. சாத்தானுடைய தூதன் என்று சொல்வது இங்கு சாத்தான் என்பவன் அவனுடைய தூதன் மூலம் எல்லாவற்றையும் தடை செய்கிறவனாக இருக்கிறான். அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கு எந்த ஒரு சாத்தானுடைய தூதனும் ஃபிசிக்கலாக அங்கே போய் இருந்திருக்க மாட்டான். ஆனால் இதுதான் இதனுடைய அர்த்தம். பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு முள் ஒரு சரீர பிரகாரமோ அல்லது ஒரு வியாதியோ இல்லாமல் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆவிக்குரிய முள்ளாக இருந்தது. அவனுக்கு சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால் அவன் எடுத்து போட்டிருப்பான். ஆனால் அந்த முள் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரியதாக ஒன்று இருந்தது. அது அவன் அடைந்த வெளிப்பாடுகளினால் ஏற்பட்ட அவனை மனமேட்டுமை அடைய செய்யாமல் அது தடுத்து கொண்டே நல்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தது. சாத்தானுடைய தூதர்கள் என்றைக்குமே நல்ல காரியத்தை செய்ய விட மாட்டாங்க. அவனை எப்படியா குற்றப்படுத்தி பழையபடியும் கீழே தள்ளதுக்கு தான் பார்ப்பாங்க. பவுல் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவான காரியங்கள், அதாவது மற்றவர்களை மிஞ்சிய காரியங்கள். ஏன் அவன் அப்படி நினைக்கிறான்? எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஏனென்றால் நான் என்னையும் அறியாமலே நான் மனமேட்டுமை அடைகிறேன் என்று அவன் சொல்வதற்கு காரணமாக இருந்தவைகளை பற்றி நீங்கள் 2 கொரிந்தியர் 11:22-30 வரை வாசிக்கலாம். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த
மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவன் என்னென்ன துன்பங்கள் அனுபவித்தானோ, என்னென்ன கஷ்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவன் அனுபவித்தானோ அதைத்தான் சொல்லி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கிக்க போகும்போது அல்லது அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவனுக்கு என்னென்ன காரியங்கள் அவனுக்கு தடையாக வந்ததோ அதை பற்றி தான் அவன் சொல்லி இருக்கிறான். இவ்வளவு அது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் இருந்த பிறகும் அவன் என்ன நினைக்கிறான் என்றால், மற்றவர் யாருமே இந்த அளவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார்கள், நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்லதெல்லாம் அவருடைய நாமத்தினாலே அடைந்திருக்கிறேன் என்ற மனமேட்டிமை அவனுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த முள் அங்கே வைக்கப்பட்டது. முல்லை தம்மிடத்தில் அவனால் முடியாது. இது ஒரு முள்ளோ வியாதியாக இருந்தோ அவன் எடுத்து போட்டிருப்பான். ஃபிசிக்கலாக உள்ளது, மாம்சமாக உள்ளது எதுனாலும் அவனை குணப்படுத்தியிருப்பான், எடுத்து போட்டிருப்பான். ஆண்டவரிடம் போய் ஆண்டவரே எனக்கு இந்த முள்ளை எடுத்துருன்னு சொல்ல வேணாம். அந்த முள்ளை அவன் கண்டிருக்க கூட மாட்டான். ஆகையினால்தான் அவன் எது மேட்டுமையடையாமல் தடைபட்டு போவது அவனுக்கு நன்றாக தெரிகிறது. ஆகையினால் ஆண்டவரை நோக்கி கேட்கிற, ஆண்டவர் இந்த முள்ளை எடுத்து போட்டுரும், நாம் மனம் மேட்டுமையடை. இது ஒரு பெரிய காரியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் செய்தியில் பார்க்க போகிறோம். எல்லாரும் மணிமேட்டமே அடைந்து விடுகிறார்கள். ஒரு மனிதனை ஒரு செகண்ட் நீங்கள் பாராட்டினா போகிறோம், ஒரு அடி பயந்துருவோம். அந்த மாதிரி நிலைமையில எல்லா மனிதர்களுமே இருக்கிறார்கள். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு முள் இருந்தால் நல்லாயிருக்கும். முல்லை தம்மிடத்திலிருந்து அகற்றி விட வேண்டும் என்றும் தேவனிடம் முறையிட்டபோது தேவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 12:8-11. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்ததே. கடைசியில் சொல்வாரு, நான் பலவீனமாக உள்ளவன் என்று இருக்கிறேன், ஆனாலும் நான் அதை புரிந்து கொள்ளாமல் நான் அதை மேட்டுமை அடைவதற்கு ஏதுவானதாக நான் என் மனமோ அது எனது கிரியைகளோ செய்யுமானால் அவர் என்ன சொல்லுகிறார்? என் பலன் பூரணமாக இறங்கும், நீ அதனால் பலவீனப்பட்டவனாக எண்ணாதே. நான் முல்லை வைத்து உன்னை மேட்டுமை அடைய விடாமல் செய்கிறேனே தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ பலவீனங்கள் என்று நினைக்கக்கூடிய எல்லா இடத்திலேயும் என் பலன் பூரணமாக உனக்கு விளங்கும். இதை வாசித்து பார்த்தீர்கள், ஆனால் உங்களுக்கே தெரியும், நமக்கு தேவனுடைய பலம் பூரணமாக இறங்க வேண்டுமானால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். எவ்வளவு நாம் தாழ்த்த வருகிறோமோ, எவ்வளவு நாம் மேட்டுமை அடையாமல் அதிலிருந்து ஒதுங்குகிறோமோ, அவ்வளவு தேவனுடைய கிருபை நம் மேல் வருகிறது. அப்படி ஒரு வேளையில் நீங்கள் பலவீனமாக மாறிவிட்டாலும் கூட
மேன்மை அடைந்து விட்டாலும் கூட முள் உங்களை குத்தி உங்களுடைய நிலைமைக்கு கொண்டு வந்த போதும் தேவனுடைய அந்த கிருபை பலம் என்றைக்கும் உங்களை, அவர் சும்மா ஒரு முள்ளை வச்சுட்டு மட்டும் விட மாட்டார். அந்த முள்ளை அவர் வைத்திருக்கிறார் என்றால் அதன் பின்னால் வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுவார். மேற்கூறிய வசனங்களில் உணர்த்தப்படுவது என்னவென்றால், எந்த ஒரு சோதனையும் உபத்திரவங்களையும் எடுத்து போட முயற்சிப்பது என்பது கூடாத காரியம். அது முடியாது. ஏனென்றால் நீ தொடர்ந்து மனமேட்டுமை அடைந்தவனாக இருப்பதினால் அந்த முள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் அந்த முள்ளிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம், அந்த முள் எண்ணிலிருந்து எடுபட்டு விடுவோம் என்று நினைப்பது முடியாத காரியம். அப்படி உள்ள முடியாத காரியம் என்பது தேவனால் ஆனது. வேண்டுமென்றே நீ உன்னை பாவியாக்காமல் உன்னை இரண்டாம் அறிவைக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அந்த முள் உதவி செய்கிறது. இனி தன் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் அவர்கள் அடையும் வெளிப்பாடுகளின் மூலம் மனமேட்டுமை அடையாமல் தேவன் பார்த்து கொள்வதை பற்றி சில சம்பவங்களை உங்களுக்கு நாம் தெரிவிக்கிறேன். வேதத்திலே இருக்கிறது சில சம்பவங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து நாம் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். தேவ ஜனங்கள் தங்களுடைய கிரியை நிமித்தம் மனமேட்டுமை உண்டாகி தேவனை விட்டு விலகி சுயபுத்தியினால் செயலாற்றும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டபடியால் அவர்கள் தங்கள் கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருக்கும்படி தேவனுடைய கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எதையுமே ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பதில்லை, விசுவாசத்தை விட்டு தவிர. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு எப்போ மனமாட்டிமை வரும், என்னதை எப்படி பண்ணி போடுவீங்கன்னு தெரியாது. அதுதான் குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்குக்கு தான் என்ன செய்கிறோம் என்றோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உங்களிடம் கேட்கிறார், நீ என்னை விசுவாசி, உன் விசுவாசம் என்னில் இருக்குமானால் நான் உன்னை ரட்சிப்பேன். அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்குமா, நீ என்ன செய்தாலும் சரி ஒன்றும் பண்ண உங்களுக்கு அது எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. நீங்கள் இயேசுவை சுவாசிக்கும் போது அவரை அன்பு செய்கிறீர்கள், அவரை நேசிக்கிறீர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள், அவருடைய கட்டளை ஏற்று நடக்கிறீர்கள். இது விசுவாசம் செய்யும். ஆகவே தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை தவிர எந்த ஒரு காரியத்தையும் அவர் உங்களை செய்ய சொல்லவில்லை. வாசிங்கள், எபேசியர் 2:4-10 வரை வாசிப்பீர்களே. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரோடு கூட உயர்ப்பித்தார். இது எல்லோருக்கும் தேவை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் எந்த மனுஷனும் அவரோடு இருக்க வேண்டுமானார் அவரை போல பாட அனுப்பி வைத்து அவரை போல உயிர்த்தெழ வேண்டும். அப்படியானால் தான் அவர் கூட நீங்கள் போக முடியும். அப்படி இதான் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் ஞானஸ்நானத்தின் போது அவரை போல உயிர்த்தெழுகிறார்கள். அவர் செய்ததை போல ஊழியம் செய்து உயிர்த்தெழப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன ஒரு மகிமையை பெற்றாரோ அதை நாம் அங்கு பெற முடியும். அதை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு. அதான் கடைசி வசனம் சொல்லுகிறது. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அதை வைத்து விட்டார், முன்னாலே செய்து வைத்திருக்கிறார்.
விசுவாசம் என்ன, அதுக்கு கிரியைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் ஒரு விசுவாசியானால் இந்த நற்கிரியைகள் உங்களுக்காக அங்கே தேவன் ஏற்படுத்திய நற்கிரிகள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த நற்கிரிகள் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 5:21 வாசி. ஆவியின் கனியோ என்று கொடுக்கப்பட்டிருக்கும். 26வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அது உங்களுக்கு சொல்லும். நான் விசுவாசி என்று சொல். விசுவாசமாக இருப்பதற்கு தேவை. ஆனால் அந்த விசுவாசம் என்ன கொண்டு வர வேண்டும்? இந்த கனிகளை எல்லாம் கொண்டு வராமல் இருந்தால், அன்பு, விசுவாசம் நிறைய கொடுத்திருக்கிறது, இவைகளையெல்லாம் அந்த உங்களுடைய விசுவாசத்தின் கிரியைகள் கொண்டு வராமல் இருந்தால் அந்த விசுவாசம் இருந்தது. இதை தான் யாக்கோபு சொல்லுவார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுவார். கிரியை இருக்கும், அது செத்ததாக இருக்கும். செத்தவன் கிரியை செய்ய மாட்டான். அதே மாதிரி உங்களுடைய விசுவாசம் உங்களிடம் இருக்குமா, ஆனால் கிரியை செய்யாது. அது கிரியை செய்ய வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள். இப்பொழுது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியெல்லாம் எவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து பூமியில் செய்தார், அதை நீங்கள் செய்யுங்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை விசுவாசிப்பவன் நான் செய்வதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நான் செய்ய முடியாது என்று ஒருவனும் சொல்ல முடியாது. நீ முயற்சித்து பாருங்கள், உங்களால் முடியும். இனி பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்தது? அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை, தேவனே இருந்தார், கர்த்தர் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு மோசே என்ற மூப்பர் மூலம் அழைத்து வந்தபோது கானான் தேசத்திற்குள் பிரவாசிக்கும் முன் அநேக கட்டளையை கொடுத்தார். எல்லோருக்குமே தெரியும், மோசே யோர்தானை கடந்து வரவில்லை, கடந்து வந்தது யோசுவா. அந்த தன்னுடைய பதவியை விட்டு விலகும் முன் அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், மனமேட்டுமை அடையாதீர்கள். மனமேட்டுமை உங்களை உங்கள் தேவனை விட்டு விலக்கிவிடும். தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கக்கூடிய வசனம். இதை பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கேன் என்று தள்ளிவிடக்கூடாது. இது கிறிஸ்தவர்களுக்குள்ளது மட்டுமல்ல. நீ தேவன் என்று எதை நம்புகிறாயோ அது உனக்கு என்ன செய்தது, அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டு அதை விட்டு விலகிவிடக்கூடாது. அப்படி ஒன்று உனக்கு கிரியை நன்மை செய்யாது என்றால் பக்கத்திலே போகக்கூடாது. அது விக்கிரகமாகிவிடும் உனக்கு. வாசியங்கள் உபாகமம் 8:11-20 வரை வாசிப்பீர்களே, ஆனால் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமையடையாமலும் உன்னை அடிமைதான வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். இதில் போடப்பட்டிருக்கும், நீ சாப்பாடு இல்லாமல் இருந்தபோது
தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவையே உனக்கு கொடுத்தார். நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, தேவனை விசுவாசிப்பவனாக இருந்தாலும் சரி, நீ விசுவாசியாதவனாக இருந்தபோதும் அவர் எல்லோருக்கும் மன்னாவை கொடுத்தார். இதை யோசித்து பார்த்தவன் அவரை விசுவாசிப்பான். உங்கள் முன்னோர்கள் அத்தனை பேரையும் அவர் பசியிலிருந்து காப்பாற்றினார், தண்ணியிலிருந்து காப்பாற்றினார். எவ்வளவோ அந்த டெசர்ட் இதில் நடந்து வரும் பொழுது அது பாம்பு பல்லி உயிர் வாழும் ஜனங்கள் நிறைந்தது. அது அந்த உயிர் வாழும் ஜந்துகள் நிறைந்த பூமி அது. ஏன்னா அங்கே மனிதர்கள் நடமாட்டம் கிடையாது. அந்த ஜனங்கள் மனம் போல இருக்கும் டெசர்ட். அந்த டெசர்ட்டில் நடந்து பார்ப்பீர்களே, நான் போயிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸ்கார்பியன்ஸ் நிறைய வரும். அந்த 8 கால் ஸ்பைடர் மாதிரி இருக்கும், அது இருக்கும். இது நல்ல அழகாக பச்சையாக இருக்கேன்னு அங்கே போய் கையை வச்சிங்கன்னா அங்கே ஏதாவது ஒன்று உட்காந்துருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் மனித நடமாட்டத்தை விரும்புவதில்லை. இதுதான் அந்த டெசர்ட். அது வழியாக தான் அவர் கூட்டி கொண்டு வந்தார். நீ என்ன சொல்லக்கூடாது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லாதே. ஏனென்றால் ஐஸ்வர்யம் அங்கேதான் இருந்தது. உனக்கு பலத்தையும் சாமர்த்தியத்தையும் அவர் கொடுத்ததினால் நீ அதை சம்பாதித்தாய். அந்த மகிமையும் அந்த பெருமையும் ஆண்டவருக்கே போய் சேரக்கூடியது. இதை ஞாபகத்தை வைக்கலாம். இது மீதி உள்ளவையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் தேவன் உங்களை கண்டுகொள்ளவே மாட்டார். தேவன் மனமேட்டிமையும் பெருமையும் உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தனப்புக்கு முன்னாக தாழ்மைப்படுகிறவர்களுக்கோ அநேக கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு சொல்லியிருக்கிறார். யாக்கோபுடைய எல்லா காரியங்களும் அவர் நியாயப்பிரமாணத்தை கோட்பணி தான் செய்வார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசி அவர் எழுதுவதற்கு முன்னால் ஏரோது அவரை கொண்டு போட்டான். ஆனால் இந்த யாக்கோபு எழுதிய நிருபத்தில் அவர் விசுவாசத்தை நீங்கள் வையுங்க. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? விசுவாசத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்க கிரியைகள் எல்லாம் உடையதாக அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். யாக்கோபு 4:5-10 வரை வாசிப்பீர்களே. ஆனால் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒன்றை நாம் அடிக்கடி மறந்து போகிறோம், அதை தான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசியாக இருந்தால் நீங்கள் தனி மனிதனாக இல்லை. ஒரு தனி மனிதனாக சென்று உன்னுடைய முயற்சியினால் வரக்கூடிய கிருபையினால் எதுவுமே செய்ய முடியாது. உன்னோடு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு அவர் உன்னோடே இருக்கிறார். நான் நாளைக்கு கீழ்ப்படியாமையை கற்றுக்கொள்வேன், இன்று மனமேட்டியோடு, அதெல்லாம் முடியாது. நீ எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்பட்டு அவருடைய வார்த்தைகளை நீ ஏற்று நடப்பியானால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் சதாகாலமும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பேதுருவும் இதையே தான் சொல்லியிருக்கார். பிசாசானமே அவன் சிங்கம் போல சுற்றிக்கிட்டு இருக்கான், நீ ஒன்றும் அவன் சுற்றட்டும், அதெல்லாம் கண்டு பயப்படாதே, உன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எடுத்துக்கொள்ளில். அந்த விசுவாசம் என்ற கேடம் அவன் கையில் இருக்குமானால் நீ அவனை எதிர்த்து நிற்கலாம். அது இல்லாமல் இருந்தால் எதிர்த்து நிற்க முடியாது.
நீ ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்ளலாம், பெரியவன் என்று சொல்லலாம், பெரிய கார்களிலே போகலாம், ஏசி கார்களிலே போகலாம், சபைகளிலே மேன்மையான இடத்தில் உட்காரலாம். ஆனால் தேவனை பற்றிய உண்மையான விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையான விசுவாசம் உனக்கு இல்லாமல் இருந்தால் நீ அனுபவித்து வந்ததில் ஒரு நிம்மதியும் உனக்கு இருக்காது. எந்த ஒரு மன நிறைவும் உனக்கு இல்லாமல் போகும். இனி கடைசியாக சொல்வார், கர்த்தருக்கு முன் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு கிருபை வழங்குவார். அவர் சிம்பிளான சென்டென்ஸில் எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது நிமித்தம் தேவன் எல்லாவற்றிற்குமாக அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால், தேவனுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை என்னவென்றால், சாத்தானை தோற்கடிக்க வேண்டும். அவன் ஆதாம் என்ற ஒருவனுக்குத்தான் அவன் அந்த காரியத்தை செய்தான். தேவனுக்கு செய்த காரியத்தை ஆரம்ப காலத்தில் அவருக்கு எதிர்த்து நின்றதினால் அவனை பிடிச்சி கீழே தள்ளி போட்டார். அதுக்கு அந்த இதுக்கு அவர் செய்த வேலை முடிஞ்சு விட்டது. இப்பொழுது அவன் அதை விட்டு விட்டான். தேவனுடைய தூதர்களையோ தேவனையோ அவன் பார்ப்பதில்லை, அங்கே போய் சீண்டுவதில்லை, உடனடியாக தடை அடி கிடைக்கும். இவன் இங்கு ஆதாம், அவர் படைத்த ஆதாமை பாவியாக்கி விட்டான். அவரை செய்ய முடியாது, இங்கு செய்து விட்டான். ஆதாம் ஒரு கருவி. அவன் அன்பானவன், தேவனிடம் அன்பானவன், ஒளிமறைவில்லாதவன். அவனை இவன் இப்போது இருக்கக்கூடிய பாவியாகிய மனிதனை போல் மாற்றிவிட்டான். ஆகையினால் எப்படி அந்த சாத்தான் கர்த்தருக்கு எதிராக அவன் காரியங்கள் செய்தபோது கர்த்தர் அவனை அடித்தாரோ, அதே போல இவன் மனிதனுக்கு எதிராக பாவம் செய்யும்பொழுது இந்த மனிதனாலே தான் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. ஆகவே தான் தன் குமாரனை மனிதனாக பிறக்க செய்தார். இல்லைன்னா சொல்லுவாங்க, ஒரேடியாக சூம்னு சொன்னால் அவன் அழிஞ்சு போயிருப்பானே. அது தேவனுடைய நீதிக்கு கட்டுப்படாத ஒன்று. அவன் ஒரு மனிதனுக்கு அவன் செய்த பாவத்திற்கு அந்த மனிதனாலேயே அவனுக்கு தண்டனை வர வேண்டும். அதற்காகவே ஒரு மனிதனாகவே அவரை இயேசு கிறிஸ்துவை பிறவி செய்தார். அதுவும் எப்படி அவர் நடந்து கொண்டார் என்பதை பிலிப்பியர் 2:3-11 வரை வாசிப்பீர்களேயானால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்படி அவர் தன்னை தாழ்த்தி சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவருடைய அது என்ன சொல்லப்பட்டு அந்த மரணத்தின் அந்த டார்ச்சர்னால அவரை இன்னும் விட்டு விடுங்கள், நான் தேவனுக்கு சமமானவன் என்று அவர் சொல்லவே இல்லை. தேவனுடைய திட்டத்திலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளவும் இல்லை, அதற்கு மாறாகவும் அவர் செயல்படவில்லை. தன்னை தானே கீழ்ப்படுத்தி அவர் சொன்னவைகளையெல்லாம் அவர் செய்தார். சிலுவை மரணம் அறிந்து சொல்லுங்க. சிலுவைக்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எப்பொழுது அவர் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதோ அப்பொழுது அவர் தெய்வனாக மாறிவிட்டார். அவருக்கு தேவன் என்னென்ன கொடுத்தார், மகிமை கொடுத்தார் என்பது அது பிறகு சொல்லப்பட்டு இருக்கிறது. பூமியில் உள்ளோர், பாதாளத்தோர், நீருக்கடையுள்ள எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு முன்னாகும் அவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் தெளிவாக இருக்கிறது.
இனி இயேசு கிறிஸ்து தாம் பூமியில் வாழ்ந்தபோது நடந்த சில சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்களை தம்முடைய சீசர்களையும் நோக்கி பொது இடங்களிலும் ஜெபாலயங்களிலும் எப்படி நடந்து கொள்வது அநேகருக்கு இவைகள் தெரியாது. நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் மகிமை உள்ளவர்கள் என்று மேன்மை பாராட்ட இடம் சபை கிடையாது. சபை ஒரு கட்டுக்கோப்பானது, ஆவியானவருடைய ஆணைக்கு இயங்கி அது செயல்படுகிறது. அந்த சபைக்கு தலைவர் ஆவியானவர். நீங்கள் ஒன்றும் உங்களுடைய இவைகளை நீங்கள் அப்படி செலுத்துவீர்களே ஆனால் நீங்கள் மனமேட்டிமை உடையவர்களாகி நீங்கள் பாவியாகி விடுகிறீர்கள். அதுதான் மத்தேயு 23:1-12 வரை வாசியுங்கள். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மனமேட்டியுடைய ஜனங்கள் என்னெல்லாம் செய்யறாங்க? காப்பன, அதாவது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, அந்த யூத குருமார்கள் என்ன செய்கிறார்கள் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்க. மத்தேயு காலத்தில் தான் தெரியும். மத்தேயு வெளியே போனதிலே கிடையாது. அவர் எழுதும்போது அதைத்தான் எழுதுகிறார். ரபி ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரே ஒரு ரபி தான் உண்டு. குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரே ஒரு குரு தான் உண்டு. பிதா என்று யாரையும் அழைக்காதீர்கள், உங்களுக்கு ஒரே பிதா தான் உண்டு. அந்த ஒன்றிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த பிதா, நான் தான் பிதா என்று சொல்லுவானா தள்ளி போடுங்கள். நான் தான் ரபி என்றால் அவனை ஒதுக்கி விடுங்கள். நான் தான் உன் குரு என்றால் ஒதுக்கி விடுங்கள். உங்களுக்கு ஒரு குரு ஆல்ரெடி இருக்கிறார். இவைகளை பற்றி தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களில் பெரியனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அது உயர்த்துகிறது யாரு? தேவன் செய்வார். தாழ்த்துகிறது யாரு? அதையும் அவரே ஒரு அடி அடிப்பார். உங்களுக்கு சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். இனி ஒரு காரியம், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர். இது பொதுவாக எல்லா இடத்துலையும் அநேக டைம் நடக்கும்போது விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவன் என்பது, ஒரு கூட்டத்தில் விருந்து போயிருந்தால் அவன் கிறிஸ்தவன் என்பது எதிலிருந்து தெரியும் என்றால் இதிலிருந்து தெரியும். வாசியுங்கள், லூக்கா 14:8-11 வரை. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு.
அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனமுண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். போனோன்னு பெரிய உயர்ந்த இடங்களில் உட்கார்ந்து ஹாய் ஹாய்லாம் இருக்கக்கூடாது. பொதுவாக போய் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் உங்களை அழைத்தவன் வந்து உங்களே சொல்லுவான், ஏன்ப்பா அங்கே உட்காந்துட்டா, நீ பெருமையாக இருக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே வானவனை கூட்டிகிட்டு போவான், எல்லாரும் முன்னாலேயிலும் அது உனக்கு மேன்மையாக இருக்கும். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து முள் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வருத்தப்பட்டது போல நாம் வருத்தப்பட வேண்டாம். முள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கும் முள் ஒவ்வொருவருக்கும் உங்களை தாண்டி போக உங்களை விட்டு விலகாது. ஏனென்றால் நீங்கள் மனமேட்டுமை அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்று முடிந்து நாளை முடிய போகிறது என்று கிடையாது. ஆகையினால் முள் உங்களில் இருக்கும், அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தேவனுக்கு அந்த முள் உங்களை குத்தும் பொழுது நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் என்றைக்கு உங்களுக்கு மனமேட்டுமை வருகிறதோ அப்பொழுது அந்த முள் ஞாபகம் வர வேண்டும். நீங்கள் பேசுகிறதும் உங்கள் நடவடிக்கைகளும் கீழ்ப்படிந்தவர், தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதனுக்கு கீழ்ப்படிந்தவர்களை பற்றி நான் பேசவில்லை. மனிதன் எல்லாருமே பாவிகள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள்னா தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவைகளின்படி நடவுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களே, ஆனால் உங்கள் 2ஆம் வருகையின் பிரவேசம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழியில் நடத்தும் ஆவியானவரே, நீர் ஒரு முள் என்ற ஒரு அஸ்திரத்தை பவுலுக்கு கொடுத்து எப்படி அவனை நீர் மனமேட்டமே அடையாமல் செய்தீரோ, அதே மாதிரி எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இந்த முள் என்பது தைக்க செய்து நீங்கள் அவர்களை அவர்களுடைய பொசிஷனில், அதாவது எது நல்லது என்று தேவன் செய்கிறார், சுத்தமாக இருக்காரோ அதே அவர்களை செய்ய முடியாக நீ செய்யும். இப்படி நீ செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமென்.